தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நண்பர்களே, நாம நிறைய படிச்சிருக்கலாம், பெரிய அறிவாளின்னு கூட நமக்கே தோணலாம். ஆனா எனக்கு தான் எல்லாமே தெரியும்னு என்னைக்காவது ஒரு தற்பெருமை வந்துச்சுன்னா 13ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த முனைப்பாடியார் சொன்ன இந்த ஒரு விஷயத்த மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் அப்படி என்ன சொன்னார் தெரியுமா? பல கற்றோம் யாம் என்று தற்புகழ வேண்டா, பலர் கதிர் ஞாயிற்றை கைக்குடையும் காக்கும். சில கற்றார் கண்ணும் உளவாம், பல கற்றார் கச்சாணி அன்னதோர் சொல். யோசிச்சு பாருங்களேன், வானத்துல இருக்கிற சூரியன் எவ்வளவு பிரம்மாண்டமானது. ஆனா அதோட சுத்தி இருக்கிற வெயில்ல இருந்து நம்ம காப்பாத்துறது நாம கையில வச்சிருக்கிற ஒரு சின்ன கொடை தான். அதே மாதிரிதான் உலகமே கொண்டாடுற ஒரு பெரிய மேதைக்கே தெரியாத ஒரு விஷயத்த ரொம்ப சாதாரணமா ஒருத்தர் சிம்பிளா சொல்லிட்டு போயிருவாங்க. எப்படி ஒரு பிரம்மாண்ட தேரையே ஒரு சின்ன அச்சாணி தாங்கி பிடிக்குதோ, அதே போல நாம இவருக்கு என்ன தெரியும்னு குறைவா மதிக்கிற ஒருத்தர் கொடுக்கிற ஐடியா கூட பெரிய சிக்கலை தீர்க்க உதவும் இல்லையா? அதனால நான் பெரிய அறிவாளின்னு தற்புகழ்ச்சி இல்லாம எல்லாரையும் சமமா மதிக்க கத்துக்குவோம். நண்பர்களே, உண்மையில அறிவுங்கிறது மத்தவங்கள மட்டம் தட்டுறதுக்காக கிடையாது, மத்தவங்கள அரவணைக்கிறதுக்காகத்தான். நாம எவ்வளவு உயரத்துக்கு போனாலும், எவ்வளவு பெரிய விஷயங்களை சாதிச்சாலும் கால் மட்டும் தரையில இருக்கட்டும். ஏன்னா இந்த உலகத்துல கத்துக்க வேண்டியது இன்னும் கடல் அளவு இருக்கு. அந்த தேடல் இருக்கிற வரைக்கும் தான் நாம மனுஷங்க. அதனால அறிவை விட அடக்கத்தை அதிகமா நேசிப்போம். ஏன்னா அறிவு நம்மை காட்டும், ஆனா அடக்கம்தான் நம்மை காலத்துக்கும் நிலைக்க வைக்கும்.